ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இந்த vlogல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹோம் டிப்போ வந்து போயிருந்தோம். ஹோம் டிப்போ வந்து மெயினாக போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஃப்ரண்ட் லான்ல இருக்கிற ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தில் வந்து ஒரு வால்வில் ஒரு டயஃப்ரம் வந்து எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் வந்து போயிருந்தது. ஸோ அந்த டயஃப்ரம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக போய் அந்த ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ லான்ல வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அப்படி இல்லன்னா நம்ம போய் வந்து தனியா எடுத்துட்டு கொண்டு போய் தண்ணி கரெக்ட்டா வந்து விட்டுட்டு வரணும். அப்படி நம்மளால விட முடியல, எங்கேயாவது வெளியில போறோம், மறந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த லான்ல இருக்கிற புல்லெல்லாம் வந்து காஞ்சு போயிடும். ஸோ யூசுவலாவே பார்த்தீங்கன்னா, ஹோம் டிப்போக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் கிளம்பினாலே நானுமே என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு கிளம்பிருவேன். ஏன்னா எனக்கு அந்த கடையில மெயினா வந்துட்டு அங்க இருக்கிற அந்த அ இந்த இது பார்ட்ஸ் இவங்க வாங்க வேண்டிய பார்ட்ஸ் அதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட். பட் எனக்கு அங்க வந்து நெறைய பிளான்ஸ் வந்து சீசனல் பிளான்ஸ் வந்து அங்க நெறைய இருக்கும். ஹோம் டிப்போவா இருக்கட்டும், லோஸா இருக்கட்டும், நான் என்னென்னலாம் கார்டன்ல வந்து வைக்கலாம், சீட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லன்னா பிளான்ட்ஸ் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் குரோத்லயே நம்ம வந்து எல்லா வெரைட்டிலயுமே வந்து பிளான்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால வந்து ஹோம் டிப்போக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டிய மட்டும் நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இதுவரை வேலை செய்யணுன்ற மாதிரி கிளம்பினாலுமே நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாம வந்து ஓடி போயிடணும் அப்படின்னு வந்து ஓடிடுவேன். ஸோ இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல நல்ல அழகான செடிகள் இருந்தது. எஸ்பெஷலி இங்க பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பழம் பீச், ஆப்பிள் அந்த ட்ரீஸ்லாம் வந்து இந்த வாட்டி வந்திருந்தது. அ அப்புறம் இங்க வந்து யார்ட்ல வைக்கக்கூடிய ஷ்ரப்ஸ் அண்ட் வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஷ்ரப்ஸ் வந்து இங்க வந்து வந்திருந்தது. பிகாஸ் இந்த ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரிங் டு சம்மர் அந்த டிரான்சிஷன் ஆற சமயத்துல தான் இது எல்லாமே வந்து பிளான்ட் பண்ணுவாங்க. அதனால அது எல்லாமே அங்க வந்து நெறைய வந்தது. நெறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வந்து வெறுமனே வந்து ஆம் ஆனுவல் பிளான்ட்ஸ் தான். ஆனுவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து 1 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து செத்து போயிடும். இங்க நடுவுல பார்த்தீங்கன்னா, செவ்வாழை நெறைய இருக்கு பாருங்க. நாங்க வந்து இந்த இடத்த பார்த்துட்டு, ஐயோ! அது வாழை மரமோ அப்படின்னு நெனச்சு நாங்க ஓடி போய் பார்த்தோம். அப்புறம் அது வாழை மரம் இல்லன்னு நெனச்சு நாங்க போயிட்டோம். பட் லேட்டர் ஆன் வீட்டுக்கு வந்து இந்த வீடியோவ நாங்க பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்றோம். அந்த சைடுல சின்ன சின்ன வாழை மரமும் இருந்திருக்கு. நாங்க அத வந்து பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். பார்த்திருந்தேன்னா, நான் கண்டிப்பா வாங்கின்னு வந்து நட்டுருப்பேன். பிகாஸ் நான் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த லெமன் அண்ட் எங்க வீட்ல இப்ப நான் வந்து சின்ன ஒரு சீட்லேருந்தே போட்டு லெமன் வந்து வளர்த்துட்டு இருக்கேன். பட் இங்க இருக்கிற அந்த லெமன் சீட்ஸ் எல்லாம் பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெமன் லைம் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து அதுக்கு பார்க்க வந்துட்டோம். இங்க பாருங்க பின்னாடியே இருந்திருக்கு வாழை மரம். ஆனா மிஸ் பண்ணிட்டேன். நான் இந்த ஹைபிஸ்கஸ் கூட நோட்டீஸ் பண்ணேங்க. அங்க வந்து நான் ஐயோ செம்பருத்தி செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது என் பையன் இங்க வேற ஏதோ சொன்னான்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். ஸோ அதுல அந்த வாழை மரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி திருப்பி வந்து அதனால வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். கிடைச்சதுன்னா வந்து வாங்கின்னு வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இங்க. ஸோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் வந்து வாங்கின்னு வந்து நட்டு வச்சிருவேன். பிகாஸ் ரொம்ப வருஷமா இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்தே கொஞ்சம் வாழை மரத்துக்காக தான் தேடிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்ல எனக்கு வந்து வாழை மரம் குடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மரம் அவங்க வீட்லயுமே வந்து பாவம் அவங்களுக்குமே யாரோ குடுத்து தான் வந்திருந்தாங்க. பட் அவங்களுக்குமே அது போயிடுச்சு. என்னோடதுமே அது வந்து பட்டு போச்சுமா. அங்க இது வந்து ஸோ ஏதோ டிசீஸ் இருந்தது போல அதுல. அதனால அது போயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அழகழகா செரியோட ட்ரீஸ் வந்து இருக்குங்க. நீங்க வந்து அது எந்த சீசன்ல போறீங்க, அதாவது அந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்ல போனீங்க அப்படின்னா, குட்டி குட்டி மரமா வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அந்த சீசன் ப்ராக்ரஸ் ஆன இப்போ உள்ள போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய மரமாவே வந்திருக்கும். ஸோ அதாவது நீங்க வந்து இப்போ எந்த ஸ்டேஜ்ல எந்த மாதிரி மரம் நட்டா கரெக்ட்டா இருக்குமோ, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சிருப்பாங்க. பிளான்ட்ஸ் இருக்கும், சீட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆம், ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த இடமே வாசல்லயே தான் வச்சிருப்பாங்கங்க. ஸோ அதனால பார்க்கறதுக்குமே உங்களுக்கு வசதியா இருக்கும். கடைக்குள்ள போகணும்னு கூட அவசியம் இல்ல. நெறைய நாள் வந்து பக்கத்துல இருக்கிற வேற கடைகளுக்கு போயிட்டு, அப்படியே இந்த ஹோம் டிப்போல இந்த கடையெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியிலயே வந்து பார்த்துட்டு கூட நெறைய போயிருந்திருக்கோம். ஸோ இந்த கார்டன்ல ஐட்டம்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து ரோசஸ் வந்து ரொம்ப வெரைட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லாவெண்டர் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடுல வந்து மின்ட், அப்புறம் வந்து பேசில் அது எல்லாமே இருந்தது. துளசி செடி கூட இங்க வந்து ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லி ஒரு சில சமயம் ஒரு சில வாரங்கள் வந்து ஹோம் டிப்போல கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரியல. நான் வந்து போய் ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஒரு நாளும் என் கண்ணில் பட்டதில்ல. பட் சில பேர் வந்து சொன்னாங்க, நாங்க வந்து ஹோம் டிப்போல இருந்து தான் வாங்கினோம். அங்க இருந்தது. அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து நாங்க வந்து போட்டு இப்ப வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது வந்து இங்க வின்டர்ல வந்து எப்படி மெயின்டெயின் பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர மாதிரி பாட்ஸ்ல போட்டு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் அதோட குட்டி குட்டி செடி இருக்கு.
நீங்க வேணா அதெல்லாமும் வாங்கி இது பண்ணிக்கலாம். நெறைய பிளான்ட்ஸ் அதாவது வெஜிடபிள்ஸோடதுமே நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. டொமேட்டோஸ் வந்து இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டொமேட்டோ, பெல் பெப்பர் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நெறைய கொஞ்சம் கொஞ்சமா மத்த பிளான்ட்ஸ்லாமும் வர ஆரம்பிக்கும். ஓக்ரா வரும். அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கியூக்கம்பர்ஸ் வரும். அப்புறம் வந்து ஸ்குவாஷ் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க என்ன மாதிரி செடி வந்து உங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ, முக்காவாசி நம்ம ரெகுலரா சாப்பிடுற செடிகள் எல்லாமே இருக்கும். கத்திரிக்காய் கூட நான் நெறைய பார்த்துருக்கேன். நான் வந்து வாங்கி நட்டது கிடையாது. பட் கத்திரிக்காய் வந்து நான் நெறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் சீட்ஸ்லேருந்தும் நீங்க கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த மாரி குட்டி குட்டி பிளான்ட்ஸ் சீட்லிங்ஸும் வாங்கி நீங்க வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ். இந்த ஊர்ல கேட்கவே வேணாம் இல்லைங்களா? நெறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. செர்ரி டொமேட்டோஸ் அதாவது அவங்க சாலட்ல யூஸ் பண்ற செர்ரி டொமேட்டோஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான டொமேட்டோஸும் இருந்தது. அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சில்லிஸ், ஹாலபினியோஸ், தாய் சில்லிலேருந்து அப்புறம் வந்து ரெட் பெப்பர், பனானா பெப்பர்ஸ் அது எல்லாமே இருந்தது. நெறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க பேட்டியோல வைக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராபெர்ரி ஹேங்கிங் ட்ரீஸ் பிளான்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதுல ஸ்ட்ராபெர்ரிஸ் நெறைய இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் தான் நெறைய இருந்தது. சிலாண்ட்ரோ கூட இருக்குங்க. அதாவது நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா, அதுக்கப்புறம் அண்ட் அலோவேரா கேட்கவே வேண்டாம். எல்லா சைஸஸ்லயும் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால நெறைய பியூட்டிஃபுல்லான பிளான்ட்ஸ் எவ்ளோ வந்து இறங்கியிருக்கு பாருங்களேன். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ பெரிய ஏரியால குட்டி, 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 குட்டியா அவ்ளோ செடிகள் இருக்கும். சம்டைம்ஸ் இதுல வந்து நீங்க டிஸ்கவுண்ட்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். அதாவது அந்த சீசனோட கொஞ்சம் எண்டுல நீங்க போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கவுண்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். இப்போ எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற ஷ்ரப்ஸ் எல்லாம் நான் வந்து ரீப்ளேஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி அந்த மாரி தான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து முதல் தடவ வந்து பயமா இருந்தது. நான் சீசன் எண்டுல கொண்டு வந்து அந்த ஷ்ரப்ப நடுறேனே, அது வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டயே கேட்டேன். அவங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க ரொம்ப லேட் இந்த சீசன்ல போய் நட்டா தான் உங்களுக்கு வராது. பட் அப்படி இல்லன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி நீங்க வந்து நட்டு பாருங்க. கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 50% to 60% ஆஃப்ல வந்து வாங்கிட்டு வந்து அதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா என்னோட நெறைய ஷ்ரப்ஸ் வந்து நாங்க வாங்கின ப்ரீவியஸ் ஓனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது வந்து இதுவாயிடுச்சு. ஸோ அதனால ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்க வந்து வாங்கிறதுக்காக தான் இங்க வந்து வாங்கினோம். நல்ல டிஸ்கவுண்ட்ல வாங்கினோம். ஸோ அதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. நல்லாவும் இருக்குங்க. ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஸோ அது மாதிரி நீங்க கரெக்ட்டான டயத்துக்கு வந்து பார்த்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நல்லாவே கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நான் செம்பருத்தி செடி வந்து இங்கேருந்து வாங்கி வச்சிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்றது வந்து என்னோட அட்லாண்டாவோட வெதர்ல எனக்கு வந்து வின்டர்ல வந்து அது வந்து சர்வைவ் ஆகல. நீங்க யாராவது இந்த இந்த ஏரியால இருக்கிறவங்க அத மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னா, எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து நெறைய பெரினியல்ஸும் இருந்தது, ஆனுவல்ஸும் இருந்தது. பெரினியல் செக்ஷன் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து செத்து போயிடாது. வின்டர்ல வந்து டார்மெண்ட் ஆயி திருப்பி வந்து ஸ்ப்ரிங்ல இருந்து இந்த பூ பாருங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. குண்டு குண்டா அடுக்கடுக்கா பூக்கும். அண்ட் ஒன்ஸ் பூத்துது அப்படின்னா அந்த ஏரியாவே ஃபுல்லா அப்படியே கவர் ஆகி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெரினியல்ஸ் தான். ஸோ இது வந்து நான் ஒரு தடவ எங்களோட ஹெச்ஓஏல வந்து இது ஃப்ரண்ட்ல வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சைட்ல வந்து வைக்க முடியுமான்னு கேட்டுட்டு நாங்க வந்து வைக்கணும் அப்படின்னு தான் இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நெறைய இந்த பிளான்ட்டுக்காக வச்சிருக்கிற மத்த ஆக்சஸரீஸ்லாம் அதாவது வந்து ஹோஸ் பைப்போ, அதுக்கப்புறம் வந்து கார்டன் ஃபென்சிங் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். மண்ணு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி உள்ள போனீங்க அப்படின்னா, சீட்ஸுமே நீங்க வந்து பார்க்கலாம். சீட்ஸ் வந்து நீங்க அதாவது ஃப்ரெஷ்ஷா எனக்கு சீட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான எல்லா சப்ளைஸும் இங்க உள்ளுக்குள்ள ஏரியால இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சீட் வெரைட்டிஸ் இங்க நெறைய வச்சிருக்காங்க. சீட்ஸ் வாங்கும்போது என்ன சீட்ஸ் வந்து நீங்க வாங்கிட்டு உங்க ஏரியாக்கு எப்ப பிளான் பண்ணாங்கிறதும், அந்த சீட் பாக்கெட்டோட பேக் சைட்ல நீங்க பார்த்தீங்கனாலே ஒரு மேப் மாரி குடுத்திருப்பாங்க. உங்களோட ஸ்டேட் என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. அந்த கலருக்கு கீழ வந்து நீங்க எந்த மந்த்ஸ்ல வந்து அந்த சீட்ஸ் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து வாங்கி போட்டுக்கலாம். இந்த பர்பி அப்படிங்கிற பிராண்ட தான் நான் நெறைய வந்து சீட்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் சீட்ஸ் வந்து நல்லா வரும். இப்ப நான் போட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு சில சமயம்லாம் நம்ம 4, 5 சீட் போட்டோம் அப்படின்னா, அந்த எல்லா பிளான்ட்டும் வருமான்னு தெரியாது. சம்டைம்ஸ் வராம கூட போயிருக்கு. பட் இந்த பர்ட்டிகுலர் பிராண்ட்ல வந்து எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. நான் என்ன சீட் போட்டாலுமே அழகா எனக்கு வந்து ஈல்டு வந்து கரெக்ட்டா தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ கார்டன் பீன்ஸோடது இங்க பாருங்க. பீன்ஸ் நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீன்ஸ் வச்சிருந்தாங்க. போல் பீன்ஸ் இருந்தது, கார்டன் பீன்ஸ் இருந்தது. அப்புறம் எல்லோ பீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருந்தது. ஸோ நெறைய வெரைட்டிஸ்
வெரைட்டிஸ் இருந்தது. அது எல்லாமே வாங்கிட்டு இப்ப நாங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் அந்த டயஃப்ரம் வாங்கணும், அந்த வால்வ்க்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டோம். இந்த வாட்டி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு யூசுவலாவே உங்களுக்கு ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னா, ஹோம் டிப்போ ஆப்ல போயிட்டு, நீங்க போய் தேடி அந்த ஐட்டம்ஸ் நீங்க தேடினீங்க அப்படின்னா, அது நீங்க குடுக்குற பர்ட்டிகுலர் லொகேஷன் உங்களுக்கு குடுத்துறணும். நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அது அந்த ஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் அவைலபிளா இருக்கான்னு உங்களுக்கு சொல்லிடும். 2வது வந்து எந்த ஐல்ல இருக்கு, எந்த பின்ல இருக்குன்றது முதற்கொண்டு சொல்லிடும். ஸோ என் பையன்கிட்ட வந்து இந்த வாட்டி நாங்க சொல்லிட்டோம். இது உன்னோட வேலை. இதுதான் எங்களுக்கு தேவை. இது இந்த இடத்துல இருக்கு. எப்படி இது பண்ணணும்னு அவனுக்கு ஆப்ல சொல்லி குடுத்துட்டு, நீயே போய் கடையில அந்த ஐட்டத்த தேடி எடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவன முன்னாடி அனுப்பிச்சுட்டு நாங்க மெதுவா எங்க பின்னாடி போயிட்டு இருந்தோம். சொல்லவே சொல்லிட்டோம். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துடுறேன். பட் உனக்கு போய் ஷாப் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்றதுனால, அந்த மாரி தான் அவன்கிட்ட குடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து ஐல் 8ல இருக்கு. பின் 9ஓ 12ஓ ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அத போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தோம். நெறைய கிஃப்ட் கார்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ஏதாவது இங்க வந்து நல்ல கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்த்துட்டு தான் இருப்பேன். அதனால வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்ப வந்து ஒரு வழியா அந்த பர்ட்டிகுலர் ஐல்க்கு நாங்க வந்தாச்சு. ஸோ தேடிட்டு இருக்கான் அவன். இது வந்து கிடைச்சது அப்படின்னா முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க இப்ப வந்து ஆரம்பிச்சு முடிச்சு விட்டா தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ் வச்சு தான் நான் வந்து வாசல் ஃபுல் லானுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில சமயம் வந்து பிஸியா இருக்கும்போது ஈவினிங்ஸ்ல வந்து மறந்துடுறேன். ஸோ இப்ப வந்து ஏன்னா எந்தெந்த இடத்துலலாம் கிராஸ் சரியா வளரல, இல்லன்னா கிராஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த சமயத்துல இந்த சீசன்ல தான் ரீசீட் பண்ணி, மண்ணு போட்டு ரீசீட் பண்ணி நம்ம வந்து கிராஸ வந்து வளர்க்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து வளராது. ஸோ இப்போ அந்த மாரி மண்ணு போட்டு ரீசீட் பண்ணும்போது, தண்ணி வந்து நெறைய ஊத்துற மாரி இருக்கும். ஸோ நீங்க ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்னோட சிஸ்டம்ல வந்து நான் வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு டைம் போட்டு இந்த டயத்துல வேணும். மார்னிங்கா, ஈவினிங்கா இல்ல ட்வைஸ் ஆர் த்ரைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ தான் இந்த வால்வ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அதுதான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த வால்வ் வந்து இப்ப எடுத்துட்டு, இந்த ஒரு வால்வே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7 ஆச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி இப்ப நாங்க வந்து இந்த ஐட்டத்த அ ஒரு ஆள் வச்சு இங்க மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு லேபர் சார்ஜஸ் கோட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $300ங்க. நாங்க வந்து இதுக்கு வந்து ஹோம் டிப்போல போய் இந்த ஐட்டம் வாங்குனதுக்கு $7 ஆச்சு. வந்து நீட்டா நாங்களே மாத்திட்டு இது பண்ணோம். கொஞ்சம் ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் இட்ஸ் ஃபைன். YouTubeல வந்து உங்களுக்கு கைடன்ஸ்க்கு வந்து நெறைய வீடியோஸ் இருக்கு. அது பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வாங்கிட்டா போறோம். நாங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் பழைய பார்ட் வந்து நாங்க வந்து கொண்டு வந்திருந்தோம். அதாவது உடைஞ்சு போன பார்ட் வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதுதான் அந்த பார்ட். ஸோ அதே பார்ட் தான் திருப்பி ரீப்ளேஸ் பண்றோமா அப்படிங்கிறதையும் நீ செக் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றதுனால, சொல்லி குடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து அவன ட்ரெயின் பண்றதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோம். அதுதான் இப்ப வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது முடிச்சுட்டு இப்ப நாங்க வந்து பில் போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து செல்ஃப் செக் அவுட்காக வந்தாச்சு. செல்ஃப் செக் அவுட் தான். ஸோ அதையுமே அவனையே முடிச்சுட்டு, நீயே ஃபுல்லா அந்த ப்ராசஸையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட குடுத்து அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வால்வ மாத்துற வேலைய தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இந்த வால்வ் மாத்தி இது சரியா வேலை செய்யல, வேற ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும், அதையும் வந்து நாங்க வந்து செக் பண்ணி ஆகணும். ஆம் அப்படி ஹோப்ஃபுல்லி இதோட எங்களோட இஷ்யூ ரிசால்வ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டே நாங்க வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஏரியா ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஏரியா ஃபுல்லா எப்படி வந்து மண்ணெல்லாம் நமக்கு வந்து அங்க நெறைய விழுந்திருக்கும். ஸோ அதுதான் அங்க வந்து கொஞ்சம் மாத்துறதுக்கு வந்து கஷ்டமான விஷயம். பட் ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாத்திட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஸோ அதனால அத வச்சு நாங்க இப்ப மாத்தி முடிச்சுட்டோம். ஸோ அந்த ப்ராப்ளமுமே எங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அத வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்றதுக்காக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம் அ ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அதாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இன்னும் இருக்கு. பட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அத செலிப்ரேட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பக்கத்துல ரஜினி அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு ரெஸ்டாரண்ட். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெஜ் அண்ட் நான்வெஜ் தாங்க. பிரியாணி வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து யூசுவலா எக் பிரியாணி இல்ல வெஜிடபிள் பிரியாணி வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வாசல்லலாம் பெருசா விளக்கு, அந்த காலத்துல வச்சிருக்க மாதிரி ஒரு பெரிய கிளாக்கு, நம்ம ஊர்ல கோவிலோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப அழகா இருந்தது. உள்ள வந்து உட்கார்றதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, பூத்ஸ் அண்ட் ரெகுலர் சீட்டிங்கும் இருந்தது. நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து இது பண்ணாங்க. நல்ல கூட்டம் வருது. ஸோ அதனால நீங்க கரெக்ட்டா பீக் ஹவர்ஸ்ல போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்க மாரி இருக்கும். லைவ் தோசா கேட்டரிங் கூட குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருந்தாங்க. ஸோ இங்க யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா, ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து
போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பயங்கர பிஸியா இருந்தது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஐ திங்க் நாங்க வந்து வெயிட் பண்ணியிருப்போம் அந்த ஏரியால. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தாலே தெரியும் பாருங்க எத்தனை பேர் ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லா தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் வந்து வெளியிலயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்படின்னா டக்குன்னு சர்வீஸ் வந்து நல்லா தாங்க இருக்கு. கடகடன்னு முடிச்சுட்டு ஆம், உங்களுக்கு வந்து ஒன் சீட் ரெடி ஆன உடனே உங்களுக்கு வந்து அழகா வந்து கொடுத்துடுறாங்க. எங்களுக்கு வந்து பூத் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பூத்ல தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்தோம். மெனு வந்து உட்கார்ந்த உடனேயும் கொடுத்தாங்க. மெனுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஊர் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல இருந்து ஆரம்பிச்சு வேரியஸ் வெரைட்டிஸ் இருந்தது. ஒரு நாள் வந்து இங்க வந்து லஞ்சுக்குமே போனோம். எனக்கு வந்து ஆசையா இருந்தது. ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் தாலி அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுட் நம்ம எல்லா இடத்துலயும் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து தாலி இல்லாம இருக்கு. ஆனா அது வந்து லஞ்சுக்கு மட்டும் தாங்க அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அதுக்காக வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எப்போ போக போறோம்னு தெரியல. ஸோ வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ டெஃபினட்டா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்றோம்னு தெரியும். அதுக்கப்புறம் வேற என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் வந்து எனக்கு பன்னீர் கிரேவி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். என் பையனுக்குமே அவன் பன்னீர் கிரேவி வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால பன்னீர் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் கோபி 65 வந்து ஆர்டர் பண்ணோம். அண்ட் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மெதுவடா மெதுவடா வந்து சாம்பார் சட்னி எல்லாத்தோடையும் வரும் அப்படின்னு சொன்னதுனால சரி அது வந்து மெதுவடா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். உள்ள ஆம்பியன்ஸுமே சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி பூத்ஸ் தனியா இந்த மாதிரி நீங்க இண்டிபெண்டா ஒரு யாரோ ஃபேமிலியோட வரல தனியா தான் வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி இண்டிபெண்டா உட்காந்து சாப்பிடறதுக்குமே உங்களுக்கு இடம் இருந்தது. அழகா பார் ஸ்டூல்ஸ் மாதிரி போட்டு அங்க வச்சிருந்தாங்க. நீங்க அங்க கூட வேணாலும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம். பட் அவங்க வந்து நீங்க உங்களோட பிரெஃபரன்ஸ் தான். நீங்க அங்க எனக்கு உட்கார்றதுல வந்து இது இல்ல. எனக்கு இந்த மாதிரி சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்கட்டும், இல்லன்னா பூத் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அதுக்கேத்த மாரி குடுத்துடுறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டருமே வந்து இந்த மாரி வாட்டர் பாட்டில் தான். இட் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ. தனியாலாம் சார்ஜஸ்லாம் பண்றது கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்மளோட மினரல் வாட்டர் பாட்டில் வந்து தனியா குடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோர்க் அண்ட் கொஞ்சம் டிஷ்யூஸ் அது வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வெரி குட் சர்வீஸ்ன்னு சொல்லணும். பிளசன்ட்டா வந்து சர்வ் பண்ணாங்க. ஒரு நம்ம என்ன ஏதாவது நம்ம எனி ரிக்வெஸ்ட் நம்ம குடுத்தாலுமே கரெக்ட்டா அந்த ப்ராப்பரா அந்த ரிக்வெஸ்ட் இது பண்ணி வந்து குடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கோபி 65 தான் வந்து வந்திருந்தது. ஆம் அட்டகாசமான டேஸ்ட் செம்ம கிறிஸ்பி செம்ம டேஸ்டி. கோபி 65 வித் சம் ஆனியன் அதாவது கொஞ்சம் ஆனியன் சாலட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு லெமன் வெஜ் வச்சு கொடுத்துருந்தாங்க. பட் எதுவும் சட்னி அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்கு வந்து சைடில் கெச்சப்போ எதுவுமே சர்வ் பண்ணல. ஸோ கோபி 65 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஆம், ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பிடைசர்ஸ் வந்து கொஞ்சம் வரத்துக்கு வந்து கோபி 65 ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. பட் மெதுவடா வரல. நேரா வந்து பன்னீர் கிரேவி அண்ட் ரைஸ்க்கு வந்து அதுதான் அடுத்து வந்தது. ஸோ அதனால அது மட்டும் நாங்க வந்து திருப்பி மெதுவடா வந்து கொஞ்சம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மெதுவடா வரல. மெதுவடா வர சொல்லுங்க. அனுப்பிச்சிடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அது மெதுவடா வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அப்பிடைசர் ரைட்? ஸோ அப்பிடைசர் வந்து சர்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே மெயின் கோர்ஸுக்கு போன மாரி இருந்தது. அது அது ஒண்ணு மட்டும் தான் நாங்க வந்து இது பண்ணோம். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆம்பியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆம்பியன்ஸ். அதாவது ரொம்ப லவுட் மியூசிக் வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. மியூசிக் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு தான் இருந்தது. ஆனா பிளசன்ட்டா இருந்தது. நமக்கு வந்து அது நம்மளோட நம்ம பேசிட்டு சாப்பிடும்போது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வைபுக்காக நாங்க நெறைய மியூசிக் பயங்கர லவுடா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ரொம்ப பிளாஸ்டரிங்கா இருக்கும். நமக்கு அதுவே இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஸோ அதனால வந்துட்டு ஆம்பியன்ஸ் வைஸும் நல்லா இருந்தது. எஸ் கூட்டம் வந்து நல்லா வருது. பிகாஸ் இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் பிகாஸ் அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தான் வந்து கூட்டம் வந்து உங்களுக்கு பயங்கர கூட்டம் வருது. ஸோ நீங்க வந்து போறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் கரெக்டா பிளான் பண்ணி போய்க்கோங்க. போய் கொஞ்சம் வெயிட் எஸ்பெஷலி கரெக்டா அந்த ஒரு 7:00 மேல நம்ம டின்னர் டைம் வர சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரஷ் இருக்கு. வீக்கெண்ட்ஸ்ல தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வீக் டேஸ்ல நான் ட்ரை பண்ணதில்ல. ஸோ வீக் டேஸ்ல ஃப்ரீயா இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. பட் வீக்கெண்ட்ஸ்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் அங்க பட்டேல்ஸ் பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால நான் பார்த்த வரைக்கும் கூட்டமா தான் இருந்தது. அடுத்து நான் ஆர்டர் பண்ண பன்னீர் கிரேவி வந்திருந்தது. பன்னீர் கிரேவில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டியும் நாங்க கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் கிரேவி ஆர்டர் பண்ணீங்கன்னா, ரைஸோட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க கூட வந்து ரோட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆம், எங்களுக்கு இதுல வந்து நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி சூப்பரா தாங்க இருந்தது. பட் ரைஸ் வந்து ஆர்டினரி நம்மளோட சோனா மசூரி சர்வ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஐ தாட் இட் வில் பி சர்வ்ட் வித் பாஸ்மதியோட சர்வ் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். யூசுவலா நம்மளோட நார்த் இந்தியன் கரீஸ்லாம் பாஸ்மதி ரைஸோட சாப்பிட்டா தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஸோ வெறும் சோனா மசூரியோட சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அவ்ளோ
நல்லா இல்லன்னு தான் சொல்லணும். கிரேவி நல்லா இருந்தாலுமே, ஆம் அ பன்னீர் அந்த இது வந்து கொஞ்சம் பாஸ்மதி ரைஸோட சர்வ் பண்ணா ஜீரா ரைஸ் மாதிரி வரும்னு தான் நாங்கலாம் நெனச்சுட்டு இருந்தோம். ஆ ஸோ அதுல கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தது. பட் கிரேவி பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்தது. சப்பாத்தி வாஸ் ஓகே. ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் ஓகே. அடுத்து வந்து நம்மளோட மெதுவடா. மெதுவடா வந்து 3 டைப் ஆஃப் சட்னி. ஒரு மாதிரி பீனட் சட்னி இருந்தது, சாம்பார், தேங்காய் சட்னி அண்ட் டொமேட்டோ சட்னி. இத வச்சு மெதுவடா குடுத்துருந்தாங்க. டேஸ்டியா தாங்க இருந்தது. மெதுவடா வந்து ஓகே. கொஞ்சம் டென்ஸா இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இட்ஸ் ஓகே. ஆ இங்க வந்து நெறைய வொர்ஸ்ட் மெதுவடா சாப்ட்டுட்டு, இது வந்து ரொம்பவுமே டேஸ்டியா இருந்ததுன்னு சொல்லணும் இந்த ஊர்ல. நெறைய பேர் ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய இந்த ஊர்லலாம் கடைக்கு போனதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ்லி கிரிஸ்பியா இருந்தது. கொஞ்சம் டென்ஸா இருந்தது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து வந்து எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டும், என் பையனும். அவங்களுக்கு ரொம்ப பிரியாணினா ரொம்ப ஃபேவரைட். அதனால அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு எம்ப்டி சால்னா சொல்லுவோம் இல்லைங்களா? அதுவும் ஆனியன் ரைத்தா. அதோட வந்து பிரியாணி வந்தது. பிரியாணியோட டேஸ்ட் வந்து அட்டகாசம். நான் வந்து எக் வந்து நான் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட மாட்டேன். பட் அவங்கலாம் சாப்பிடுவாங்க. ஸோ நான் பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் சால்னாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்ததுங்க. வெரி, வெரி டேஸ்டி. செம்ம ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி அண்ட் சால்னா. ஸோ நீங்க இந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட நெறைய ஃப்ரெண்ட்ஸ் குடுத்த ஃபீட்பேக் படி பார்த்தீங்கன்னா, இங்க பிரியாணி வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி. நம்ம ஆம்பூர் பிரியாணிலாம் கூட கிடைக்குது. நாங்க அதனால அது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க வந்து அது சாப்பிடாததுனால எங்களுக்கு தெரியாது. பட் நாங்க சாப்பிடவும் மாட்டோம். பட் கம்பேரிட்டிவ்லி இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் ஃபார் ட்ரையிங் அவுட் நம்ம ஆத்தென்டிக் நம்ம ஆம்பூர் பிரியாணிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல வந்து ட்ரை பண்றதா பண்ணுங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த விளாக் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.